நான் ஸ்கூல் படிக்கும் போது ஜெட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனல்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஷோஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு ஷோ தான் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. அந்த ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் அந்த ஷோ என்னன்னு தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக இது சொல்றேன். ஆர்எல் ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். அவர் இந்த ஹாரர் ஸ்டோரி, ஹாண்டட் ஸ்டோரி புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அந்த ஸ்டோரியிலிருந்து எடுக்கப்பட்ட சீரியஸ் தான் அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிற அந்த சீரியஸ். அதுல ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்கு. அதுல ஒரு எபிசோட் தான் த ஹாலோவின் எபிசோட். அந்த எபிசோடோட ஆக்சுவல் நேம் த அட்டாக் ஆஃப் த ஜாக் ஓ லேண்டன். இதுதான் அந்த எபிசோடோட ஆக்சுவல் நேம். ஆனா 90s கிட்ஸ் மத்தியிலையும் ஏர்லி 2K கிட்ஸ் மத்தியிலையும் த கூஸ் பம்ப்ஸோட த ஹாலோவின் எபிசோடுன்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் பிரபலமா தெரியும். நான் இப்ப ஏன் அந்த கூஸ் பம்ப்ஸோட அந்த ஹாலோவின் எபிசோட பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அதுக்கான நாள். அதனாலதான் நான் அதை பத்தி பேசுறேன். சோ இந்த வீடியோல நம்ம ஹாலோவின்னா என்ன, ஹாலோவின் டேவை ஏன் செலிப்ரேட் பண்றாங்க, அந்த டேல அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஹாலோவின் சம்பந்தமா இந்த வீடியோ. சோ நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மோட்டிவேஷன் கோட்டை பாத்திரலாம். எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். சோ ஹாலோவின் டே, ஹாலோவின் செலிப்ரேஷன். ஸோ இந்த ஹாலோவின் டேவை பொறுத்த வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூரோப்ல, அதுக்கப்புறம் நம்ம நார்த் அமெரிக்கால, இன்னும் சில வெஸ்டர்ன் இங்கிலீஷ் அண்ட் கிறிஸ்டியன் பேஸ்டு கண்ட்ரீஸ்ல எல்லாமே இந்த ஃபெஸ்டிவலை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஃபெஸ்டிவலை இப்ப 3 டே செலிப்ரேஷனா அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 31, அதாவது நேத்து அவங்க இதை ஹாலோவின் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நவம்பர் 1, செகண்ட் டே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல் செயின்ட்ஸ் டே. செயின்ட்னு சொன்னா துறவி அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லலாம். சோ நவம்பர் 1 ஆன இன்னைக்கு ஆல் செயின்ட்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. நாளைக்கு தேர்ட் டே, நவம்பர் 2. நாளைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்லி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. 18th செஞ்சுரியில பிளஸ் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் மூணுமே தனித்தனியா தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் சொல்லணும்னா இது கிறிஸ்துமஸ் அளவுக்கோ இல்ல ஈஸ்டர் அளவுக்கோ இது அந்த அளவு பெரிய ஃபெஸ்டிவல் கிடையாது. பட் அவங்க இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் அவங்க இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ 18th செஞ்சுரி அண்ட் பிஃபோர் தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது 3 ஃபெஸ்டிவலா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணுல இருக்கிற சில காமனான சில இன்டர்லிங்க் கனெக்ஷனை வச்சுட்டு இது மூணையுமே ஒரே செலிப்ரேஷனா த ஹாலோவின் டே, த ஹாலோவின் செலிப்ரேஷன், த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த 3 நாள்லயும் காமனா சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தைங்களா இருக்கட்டும் இல்ல சில பெரியவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கேரியான ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான மாறுவேஷங்கள் போடுவாங்க. நிறைய கெட்டப் மாத்துவாங்க. வீட்டுக்கு வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி அவங்களோட அந்த சிட்டிஸ்லயும் சரி நிறைய வகையான ஸ்கேரியஸ்ட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியும் சில ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஸ்கேரியாலாம் வைப்பாங்க. எல்லார் வீட்லயும் எக்ஸ்ட்ராவா சாக்லேட்ஸ் வாங்கி வைப்பாங்க. யாராச்சும் கேட்டு வந்தாங்கன்னா சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இந்த மாறுவேஷ போட்டி நடத்துறோம்ல, அதே மாதிரி ஹாலோவின் டே அன்னைக்கு எல்லாருமே மாறுவேஷத்துல தான் இருப்பாங்க. எல்லாரும் மீன்ஸ் மோஸ்ட்லி கிட்ஸ் தான். ஒரு சில டீனேஜர்ஸ் மட்டும் ஃபன்னுக்காக அப்படி பண்ணுவாங்க. மத்தவங்க இந்த இதை செலிப்ரேட் பண்ணாதவங்க எல்லாம் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. சோ கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கையில ஒரு பேகோ இல்ல ஒரு வெசலோ இல்ல ஒரு டப்போ எடுத்துட்டு அவங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டி ஹாலோவின் டேக்கு விஷ் பண்ணிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்னா இப்ப நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட்னா மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ் தான். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணணும். அதுதான் அந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கறதோட மீனிங். சோ யாருமே இந்த ட்ரிக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ எல்லாருமே இதுக்காகவே முன்னாடியே சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. சோ எல்லாத்துக்குமே இந்த சாக்லேட்ஸ் அண்ட் கேண்டீஸ் யார் யார் வீட்டுக்குள்ள அவங்க போறாங்களோ அந்த வீட்டுக்காரங்க அந்த கிட்ஸுக்கு அதை கொடுப்பாங்க. இப்ப நம்ம 90s கிட்ஸ் எப்படி ட்ரூத் ஆர் டேர்ன்ட்டு ஒரு கேம் விளையாடுவோம். நம்ம கேட்கிற ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு ட்ரூத்தா பதில் சொல்லணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேர் பண்ணி காமிக்கணும் அப்படிம்போம்ல, அதே மாதிரிதான் இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட். சோ ஒன்னா ட்ரீட் சாக்லேட்ஸோ இல்ல கேண்டீஸோ கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிக் ஏதாச்சும் ஒரு டேர் பண்ணி காமிக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட்.
பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆரஞ்சு கலர் பம்கின் எடுத்து அந்த பம்கினுக்கு ஒரு ஃபேஸ் மாதிரி செட்டப் பண்றதுக்காக 2 ஐஸ் வைக்கிற மாதிரி அங்க 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு கேப் விட்டுட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் டார்ச் லைட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு கேண்டிலோ வச்சு ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய இடத்துல அதை வைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. சில டைம் நம்ம ஊர்ல எப்படி சோளக்காட்டு பொம்மை வைக்கிறோம் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பம்கின் உள்ள கேண்டில் வச்சு அதுவே ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி வச்சு ஸ்ட்ரீட்ஸ்ல அங்கங்க கார்னர்ல அது வைப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலர் பம்கினுக்கு ஒரு ஸ்கேரியஸ்ட் ஃபேஸ் மாதிரி அவங்க பண்றாங்க பாத்தீங்களா? இந்த பம்கின் ஃபேஸ தான் ஜாக் ஓ லேண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் ஜாக் ஓ லேண்டன் சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு இந்த ஹாலோவின் ஒரு நான் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் இதோட ரூட் காஸ் இதோட ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் ஒரு ரிலீஜியஸ் கஸ்டமா தான் இதோட ரூட் காஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபெஸ்டிவலை ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது 3 நாள் கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஹாலோவின் டே, செகண்ட் நாள் ஆல் செயின்ட்ஸ் டே, தேர்ட் நாள் ஆல் சோல்ஸ் டே. சோ இது 3 நாள் கொண்டாடுறதுனால இதை வந்து 3 ஃபெஸ்டிவல் ஃப்ரீடம் கிறிஸ்டியன் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியும் அவங்க இதை சொல்லுவாங்க. சோ ஹாலோவின் அந்த டேவோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ALL ஹால் ஹாலோஸ் ஈவ். இதுதான் அந்த டேவோட ஆக்சுவல் நேம். இன்னைக்கு வந்து ஹாலோவின் டேங்கிறோம். ஆனா இந்த ஃபெஸ்டிவல்ல இன்ட்ரோடியூஸ் ஆன அந்த டைம் பீரியட்ல இத வந்து ஆல் ஹாலோஸ் ஈவ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் ALLனா ஆல் எல்லாரும் அர்த்தம். ஹாலோ அப்படின்னா என்னன்னா அந்த காலத்துல சேன்ஸ் அதாவது துறவியை குறிக்கிறதுக்கு சேன்ஸ் குறிக்கிறதுக்கு ஹாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. சோ அதனால ஹாலோ அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்க. 3வது நேம் என்ன ஈவ்னா என்ன அப்படின்னா ஈவினிங். இன்னைக்கு நவம்பர் 1 நேத்து அக்டோபர் 31. சோ நேத்து ஈவினிங்ல இருந்து நேத்து சன்செட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து ஆல் ஹாலோ ஈவ் வந்து பிகின் ஆயிருச்சு அப்படிம்பாங்க. அதாவது ஆல் செயின்ட்ஸ் டேவோட ஈவினிங் பிகின் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அது சொல்லுவாங்க. சோ மெயின் ஃபெஸ்டிவலே இன்னைக்கான ஆல் செயின்ட்ஸ் டேவும் நாளைக்கான ஆல் சோல்ஸ் டேவும் தான். இதுதான் மெயின் ஃபெஸ்டிவல். இந்த 2 ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு டேவும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க பிளான் பண்ணதுதான் அக்டோபர் 31 ஹாலோவின் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. சரி, இப்ப இந்த டே அன்னைக்கு எதுக்கு அவங்க இப்படி கெட்டப் எல்லாம் மாத்துறாங்க, காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஸ்கேரியா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் அப்ப என்ன ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னா சோ இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த 3 டேஸ். இந்த டைம் பீரியட்ல அந்த ஊருக்குள்ள அது எந்த ஊரா வேணா இருக்கட்டும் அவங்களோட அந்த ஊருக்குள்ள வந்து நிறைய வகையான ஸ்பிரிட் எல்லாமே ரோம் பண்ணும். அந்த 1 இயர்ல செத்தவங்க அவங்க யாரா வேணா இருக்கட்டும் எப்படி வேணா அவங்க செத்து இருக்கட்டும் அவங்களோட ஆவி வந்து ஊரு ஃபுல்லா உலாவும் ஊரு ஃபுல்லா வரும். சோ அந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம நார்மல் லுக்ல இருந்தோம்னா அந்த ஆவி வந்து நமக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ணிரும். அந்த ஆவி வந்து நம்ம பின்னாடியே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துரும். அந்த ஆவி வந்து நம்மள பழி வாங்கும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஹாலோவின் டே அப்போ அந்த சிட்டிஸ்குள்ள ரோம் பண்ற ஸ்பிரிட்ஸ கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் மாத்துறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க. சில பேர் வந்து ஃபேஸ்ல மாஸ்க் மாட்டிருக்குவாங்க. நம்ம கூட இருக்கிற ஆளுகளுக்கே நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி அந்த கெட்டப் வந்து இருக்கும். சோ அப்ப வந்து இந்த ஸ்பிரிட்லாம் பார்த்தா என்ன நினைக்கும், இவன் யாருன்னே தெரியலையே, இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே. சோ வந்து ஸ்பிரிட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி கெட்டப்பை வந்து சேஞ்ச் பண்றாங்க. சரி, இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஏன் எல்லாரும் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லி வீடு வீடா போய் சாக்லேட் வாங்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதாவது அந்த காலம் நான் சொல்றது போன வருஷமோ இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 18th செஞ்சுரி அதுக்கப்புறம் இந்த 1800 அந்த டைம் பீரியட்ல இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆன அந்த டைம் பீரியட்ல நடக்கிறத தான் நான் அந்த காலம் அப்படிங்கிறேன். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த நீடி அண்ட் புவர் பீப்புளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஃபுட்ஸ் கேட்பாங்க இல்லனா மணி கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட்டோ மணியோ அந்த வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் 1 இயர் அப்போ இது வெறும் அந்த 1 இயருக்கு மட்டும் இல்ல ஓவராலாவும் பொருந்தும். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த 1 இயர் கான்செப்ட் தான் எல்லார் மத்தியிலும் பிரபலமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த 1 இயருங்கிறேன். சோ இந்த மாதிரி ஃபுட் அண்ட் மணி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த புவர் அண்ட் நீடி பீப்புள் அந்த கிட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்த யாராச்சும் அந்த 1 இயர்ல இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக வந்து அவங்க ப்ரே பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த கான்செப்ட். அந்த காலத்துல கிட்ஸும் நீடி அண்ட் புவர் பீப்புளும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஃபுட்டோ இல்லைன்னா மணியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபுட்டோ
மணியோ அவங்க கொடுப்பாங்க. கொடுத்த உடனே டெட் பர்சன்ஸ்க்காக ப்ரே பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா கெட்டப் எல்லாம் மாத்தி ஒரு பேய் மாதிரி உருவத்துல கிட்ஸ் அதுக்கப்புறம் சில டீனேஜர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்டு சாக்லேட்டோ இல்ல கேண்டியோ வந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்க யாரும் ப்ரே பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டா ப்ரே பண்றாங்க. ஆல் செயின்ஸ் டேலையும் ஆல் சோல்ஸ் டேலையும் இந்த மாதிரி அந்த 1 இயர்ல இறந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் பிளஸ் இது வரைக்கும் இறந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் சர்ச்சில் ப்ரே பண்றது, அதுக்கப்புறம் அவங்க கிரேவியார்ட்ஸுக்கு போய் ப்ரே பண்றது, கேண்டில் லைட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டைம் பீரியட்ல நான் ஏன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றேன்னா, ஹாலோவின் டேனா அது வெறும் அக்டோபர் 31 மட்டும்தான் குறிக்கும். ஆல் செயின்ஸ் டே அப்படின்னா வெறும் இன்னைக்கு மட்டும்தான் குறிக்கும். ஆல் சோல்ஸ் டேனா நாளைக்கு மட்டும்தான் குறிக்கும். ஆனா ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 நாளையும் குறிக்கும். அதனாலதான் நான் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டேஸ் அன்னைக்கு வந்து அவங்க நிறைய வகையான கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பாபிங் ஃபார் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கண்டெய்னர்லயோ இல்ல ஒரு பெரிய டப்லயோ ஆப்பிள்ஸா போட்டு ஃபில் பண்ணி வாட்டருக்குள்ள அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி கையை யூஸ் பண்ணாம வெறும் வாயால மட்டும் வச்சு கவ்வி எடுத்து அதை சாப்பிடணும் இப்படிங்கிற மாதிரி கேம்ஸ் பிளே பண்ணுவாங்க. பிளஸ் ஹாரர் மூவிஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் ஃபன் கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறது, இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஹாலோவின் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு 2 அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வந்து பிளாக் கேட். பிளாக் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெனரலாவே வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பிளாக் கேட் வந்து ரோட்ல வந்து குறுக்க போச்சுன்னா அது வந்து ஒரு கெட்ட சகுனம். பிளாக் கேட் வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணும் போது குறுக்க போச்சுன்னா நம்ம ஏதாச்சும் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யா அது தனி, அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டைம் பீரியட்ல இந்த மாதிரி பிளாக் கேட்ஸ் ஏதாச்சும் ரோம் பண்ணா அது ரொம்ப கெட்ட சகுனம், அது ரொம்ப ஆபத்தா முடியும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதனாலேயே சில கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கையில பிளாக் கேட்டோட சுத்துவாங்க. பிளாக் கேட் பொம்மையெல்லாம் வீட்டுக்கு வெளியே பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய பேர்த்த ஸ்கேரி பண்றதுக்கு. சோ இது ஒரு அனிமலா. இன்னொரு அனிமல் வந்து பேட்ஸ். பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் டைம் பீரியட்லயும் சரி நார்மல் டைம் பீரியட்லயும் சரி, பேட்ஸ் எந்த வீட்டை சுத்தி ரொம்ப ரோம் பண்ணிட்டே இருக்கோ அந்த வீட்டுல வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ் வரும், நிறைய கெட்ட ஆத்மா வரக்கு வாய்ப்பு இருக்கு, அங்க ஏதாச்சும் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. சோ ஹாலோவினுக்கு 2 அனிமலை வந்து ட்ரெடிஷன் அனிமலா வைக்கிறாங்க. ஒன்னு பிளாக் கேட், இன்னொன்னு பேட். இன்னும் சிலது வந்து இருக்கு. ஆனா மெயினா அவங்க வைக்கிற 2 ட்ரெடிஷன் அனிமல்ஸ் வந்து இதுதான். சோ இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆல் செயின்ஸ் டே, இன்னைக்கு டேவும் நாளைக்கு ஆல் சோல்ஸ் டே, நாளைக்கு டேவும், இந்த 2 நாள் வந்து யாருக்கெல்லாம் வந்து காட் மேல பிலீஃப் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து இந்த கிறிஸ்டியன் கஸ்டம்ஸ் மேல பிலீஃப் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த 2 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நேத்து அக்டோபர் 31 அது வந்து ஹாலோவின் டே. அந்த ஹாலோவின் டேவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல வந்து செலிப்ரேட்னு சொன்னா இந்த நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செலிப்ரேஷன் கிடையாது. ஆல் சோல்ஸ் டே அண்ட் ஆல் செயின்ஸ் டேவோட செலிப்ரேஷன்ங்கிறதே டெத்தான பர்சன்ஸ்க்காக ப்ரே பண்றது. ஆனா ஏன் இது செலிப்ரேஷன் சொல்றாங்கன்னா, நானும் ஏன் செலிப்ரேஷன்ங்கிற வார்த்தையை சொல்றேன்னா, இது அந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல் கான்செப்ட் குள்ள இந்த டேஸ் எல்லாம் அவங்க மர்ஜ் பண்ணிட்டனாலதான் நான் சொல்லும் போது இது ஃபெஸ்டிவல் அண்ட் செலிப்ரேஷன் சொல்றேன். ஆனா ஆக்சுவலா வந்து இது டெத் ஆனவங்களுக்கு பண்ற ஒரு பிரேயர் தான். இன்னைக்கு இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை ஒரு நான் ரிலீஜியஸ் கஸ்டமா சில பேரும் பிளஸ் ரிலீஜியஸ் ட்ரெடிஷனா சில பேர் செலிப்ரேட் பண்ணாலும், இதோட ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்ப்புலாம் வந்திருக்கு. ஸ்டார்டிங் டைம் பீரியட்னா இந்த 17th and 18th century, இந்த 1800 அந்த மாதிரி டைம் பீரியட்ல சொல்றேன். அப்பெல்லாம் அமெரிக்கன் காலனிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணணும், இதை வந்து நம்ம செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது, இது செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த டைம் பீரியட்ல இந்த அயர்லாந்துல இருந்து வந்த மக்கள், அதுக்கப்புறம் இன்னும் சில ஊர்ல இருந்து மைக்ரேண்ட் ஆகி வந்த மக்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த 19th centuryயோட மிட்ல என்ன பண்றாங்கன்னா, இல்ல நம்ம இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில அதிக கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து அவங்க கொண்டு வராங்க. எப்போ 19th centuryல. அதுக்கப்புறம் 20th centuryல இந்த ஃபெஸ்டிவலை இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில கஸ்டம்ஸ் எல்லாம் வருது. இப்போ 21st centuryல அமெரிக்காவோட தி பிரின்சிபல் ஹாலிடே ஃபெஸ்டிவலா இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவலை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வந்து சர்ச்சுக்கு போறது பிளஸ் கிரேவியார்ட்ஸ்க்கு போறது, அங்க போய் டெத் ஆன பர்சன்ஸ்க்கு ப்ரே பண்றது, பிளஸ் அது இல்லாம இன்னைக்கும் நைட் டைம்க்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறம் இன்னைக்கும் அந்த ட்ரிக் ஆஃப் ட்ரீட் கேட்கறது, அந்த பயம்படுத்துற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது, இதெல்லாமே வந்து அவங்க பண்றாங்க. சோ நேத்து வந்து அக்டோபர் 31 ஹாலோவின் டே. ஆக்சுவலா நேத்து இந்த வீடியோ போட்டிருக்கணும், ஆனா நேத்து போட முடியாதனாலதான் இன்னைக்கு நவம்பர் 1 ஆன இன்னைக்கு வந்து இந்த ஆல் செயின்ஸ் டே அன்னைக்கு இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா
இந்த ஆல் செயின்ஸ் டே தான் ஹாலோவின் ஃபெஸ்டிவல் வரதுக்கான ரூட் காசே. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவலை வச்சுதான் இதோட ப்ரீவியஸ் ஈவினிங் ஆன நேத்து அக்டோபர் 31 இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கலாம்னு சொல்லி அவங்க ஹாலோவின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வச்சாங்க. சரி, அது என்ன ஜாக் ஓ லேண்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹாலோவின்னாவே ஜாக் ஓ லேண்டர்னுங்கிற வார்த்தை வந்து ஃபேமஸ். எங்கெல்லாம் ஹாலோவின்ங்கிற பேர் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க இந்த ஜாக் ஓ லேண்டர்னுங்கிற பேரையும் சேர்த்திடுவாங்க. அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கேரி பம்கின் தான் அவங்க ஜாக் ஓ லேண்டர்னுபாங்க. சரி, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த ஃபெஸ்டிவல்லாம் பிகின் ஆறதுக்கு முன்னாடி சரிங்களா, அப்ப வந்து இந்த ஸ்டிங் ஜாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராமா. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, வேணும்னு பணத்துக்காக டெவில, அதாவது பேய பல தடவை வந்து அவர் ஏமாத்திட்டாராமா. சோ அவர் ஏமாத்தின அந்த செயல் பணத்துக்காக வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் செத்தக்கு அப்புறம் அவரோட ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கும் போலையாமா, நரகத்துக்கும் போலையாமா. அந்த ஆன்மா மேல ஒரு கேர்ஸ் கொடுத்து, அது என்ன கேர்ஸ் அப்படின்னா, அவரு வந்து இனி வந்து இந்த பூமி ஃபுல்லா தான் ஆவியா சுத்துவாரு. அவரு வந்து இந்த ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு இந்த ஆவியெல்லாம் உலக வரும்ல, ஒவ்வொரு வீட்டுக்கா வரும், அதுக்கப்புறம் தெருவெல்லாம் வரும் சொல்லி ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அந்த அன்னைக்கு வந்து அந்த ஆவிகளுக்கெல்லாம் நீங்க இந்த டைரக்ஷனுக்கு போகணும், நீங்க அந்த டைரக்ஷனுக்கு போகணும், உங்க வீடு இங்க இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல வர ஆவிகளுக்கு ஒரு கைடா, ஒரு இன்ஸ்ட்ரக்டரா அவர் இருக்கணும், அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கர்ஸ் விட்டுட்டாங்களாமா. அவரோட அந்த ஆவிய ஒரு பெரிய டர்னிப் குள்ள போற மாதிரி பண்ணிட்டாங்களாமா. சோ இந்த ஃபெஸ்டிவலோட ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல இன்னைக்கு எப்படி ஆரஞ்சு பம்கினா வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பெரிய பெரிய டர்னிப் தான் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பொட்டேட்டோ வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற சில பெரிய வெஜிடபிள்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இல்ல, நம்ம பெரிய ஆரஞ்சு பம்கின் வைக்கலாம், அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பம்கினை தான் ஜாக் ஓ லேண்டனா இப்ப வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. சோ அவரோட ஆவி வந்து அந்த பம்கின்ஸ்ல இருக்குமாமா. ஆல் செயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே, இந்த 2 நாள் வந்து உலகத்துல வந்து பல பகுதிகளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாலையும் அந்த பிலீஃப் இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேட் நான் சொன்னா ப்ரே பண்ணுவாங்க, அதை தான் வந்து நான் சொல்றேன். ஆனா ஹாலோவினை பொறுத்த வரைக்கும் அது வந்து அமெரிக்காலையும் பிளஸ் அமெரிக்கா மாதிரி இருக்கிற சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் தான் வந்து ஹாலோவின் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ நேத்து ஹாலோவின் டே. நேத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் மாத்துறது, ஸ்கேரியான லுக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வீடு வீடா போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு சொல்லி சாக்லேட் வாங்குறது, ஃபன் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது நேத்து. இன்னைக்கு வந்து ஆல் செயின்ஸ் டே. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச செயின்ஸ் இல்ல தெரியாத செயின்ஸ் அவங்களுக்கு ஹானர் பண்ற விதமா சில விஷயங்கள் அவங்க இன்னைக்கு பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து ஆல் சோல்ஸ் டே. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 இயர்ல இல்ல இது வரைக்கும் ஓவராலா அவங்க ஃபேமிலிலயும் சரி இல்ல அவங்க ஊர்லயும் சரி யாரெல்லாம் வந்து அவங்க இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுவாங்க. அவங்களோட வெல்னஸ்க்காக வந்து அவங்க ப்ரே பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து ஹாலோவின் பத்தி இருக்கிற விஷயம். சோ நான் மறுபடியும் உங்களை வேற டாபிக்ல பாக்குறேன். பாய்.